அனைவருக்கும் வணக்கம். EPIயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம 4 வயர்ல கைப்பிடி எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே பின்னின லஞ்ச் கூடைக்கு 4 வயர் கைப்பிடி நம்ம எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். நான் கைப்பிடி வைக்கிறதுக்கு அடையாள வயர் கோர்த்து இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சிருக்கேன். 2 சைடும் இருக்க வெள்ளை டைமண்ட் விட்டுட்டு 2 ஆரஞ்சு கலர் டைமண்டை நான் இந்த மாதிரி எடுத்து நடுவுல இருக்க நாட்ல இந்த மாதிரி அடையாள வயர் கோர்த்திருக்கேன். இந்த மாதிரி நீங்க 2 சைடும் கோர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. 4 வயர்ல கைப்பிடி வைக்க போறோம். 2 வெள்ளை 2 ஆரஞ்சு. ஒரு வயருடைய மெஷர்மெண்ட்டும் 5 அடி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கைப்பிடி ரொம்ப அகலமா இருக்குன்னு நினைச்சா நீங்க இன்னும் கொஞ்சம் நெருக்கமா வச்சுக்கலாம். கைப்பிடியோட உயரம் கம்மியா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க 5.5 அடி வரைக்கும் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அடையாள வயர் கோர்த்திருந்த இடத்துல எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த இடத்துல நீங்க இந்த வயரை கோர்த்துருங்க. ஒரு நாட் பக்கம் வெளியே வயரை கொடுத்து இன்னொரு நாட் பக்கம் வெளியே அந்த வயரை எடுக்கணும். இப்போ நான் கொடுத்து எடுக்கிற மாதிரி நீங்களும் இந்த மாதிரி வயரை கொடுத்து எடுத்துருங்க. இந்த பக்கம் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அந்த பக்கம் வைக்கணும். 2 வெள்ளை 2 ஆரஞ்சு வச்சிங்கன்னா அதே மாதிரி தான் அந்த பக்கமும் 2 வெள்ளை 2 ஆரஞ்சுன்னு வரணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ 2 வெள்ளை 2 ஆரஞ்சு 2 பக்கமும் இந்த மாதிரி வச்சிருக்கோம் நம்ம. இப்போ இடது பக்கம் இருக்க வெள்ளை அது மேல வலது பக்கத்துல இருக்க வெள்ளையை வைக்கிறோம். இப்போ இடது பக்கத்துல இருக்க வெள்ளையை இந்த வெள்ளை வயர் மேல இப்படி வைக்கணும். இப்போ வலது பக்கத்துல இருக்க வெள்ளை வயரை இந்த வெள்ளை வயருக்கு கீழே இந்த வெள்ளை வயருக்கு மேல இப்படி வைக்கணும். இப்போ இடது பக்கத்துல இருக்க ஆரஞ்சு வயரை வெள்ளை வயருக்கு கீழே இந்த வெள்ளை வயருக்கு மேல இப்படி வைக்கணும். இப்போ இந்த ஆரஞ்சு வயரை வெள்ளை வயருக்கு மேல இந்த வெள்ளை வயருக்கு கீழே இந்த ஆரஞ்சு வயருக்கு மேல இப்படி வைக்கணும். இப்போ இந்த ஆரஞ்சு வயரை வெள்ளை வயருக்கு மேல இந்த வெள்ளை வயருக்கு கீழே இந்த ஆரஞ்சு வயருக்கு மேல வச்சிருங்க. இப்போ இந்த வயரை வெள்ளை வயருக்கு கீழே இந்த வெள்ளை வயருக்கு மேல இந்த ஆரஞ்சு வயருக்கு கீழே வச்சிருங்க. இப்போ இந்த ஆரஞ்சு வயருக்கு மேல வைக்கணும். இந்த மாதிரி வந்திருக்கான்னு பார்த்துக்குங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம 2 வெள்ளை வயர் 2 ஆரஞ்சு வயர் நம்ம வச்சிருக்கிறதுனால நம்ம பின்றதும் 2 வெள்ளை பின்னல் 2 ஆரஞ்சு அந்த மாதிரி நம்ம பின்ற ஒரு வரியும் வரணும். 2 வெள்ளை 2 ஆரஞ்சு 2 வெள்ளை 2 ஆரஞ்சு அப்படி வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ முதல் வெள்ளை வயரை இப்படி பின்பக்கமா எடுத்துட்டு வரோம். இந்த வெள்ளை வயருக்கு கீழே இந்த வெள்ளை வயருக்கு மேல 2வது வெள்ளை வயருக்கு மேல இந்த ஆரஞ்சு வயருக்கு கீழே இந்த ஆரஞ்சு வயருக்கு மேல. இப்போ இந்த கடைசி வெள்ளை வயர் எடுத்துட்டு வரோம். இந்த வெள்ளை வயருக்கு கீழே இந்த ஆரஞ்சு வயருக்கு மேல இப்படி வைக்கணும். இந்த ஆரஞ்சு வயருக்கு கீழே இப்படி வைக்கணும். திருப்பி இந்த வெள்ளை வயருக்கு மேல இப்படி வைக்கணும். இப்போ இந்த வெள்ளை வயரை இப்படி சுத்தி எடுத்துட்டு வரோம். கடைசி வெள்ளை வயர் இதுதான்.
இதை இப்படி பின்பக்கமா எடுத்துட்டு வரணும். இந்த வெள்ளை வயருக்கு கீழே, இந்த ஆரஞ்சு வயருக்கு மேலே, இந்த ஆரஞ்சு வயருக்கு கீழே, இந்த வெள்ளை வயருக்கு மேலே. இப்போ இந்த பக்கம் வெள்ளை வயர் கடைசி வயர், அந்த வயரை இப்படி எடுத்துட்டு வரோம். ஆரஞ்சுக்கு கீழே, அடுத்த ஆரஞ்சு வயருக்கு மேலே, வெள்ளை வயருக்கு கீழே, இந்த வெள்ளை வயருக்கு மேலே. முதல்ல நம்ம பின்னிட்டு ரெண்டாவது ஸ்டெப்ல இருந்து நம்ம பின்னும்போது பார்த்தீங்கன்னா கைப்பிடி உங்களுக்கு ஒரு ரவுண்டு ஷேப்ல வரும். ஏன்னா நமக்கு ஒரு வயரை நம்ம பின்பக்கமா எடுத்துட்டு வரோம். அந்த வயரை பின்பக்கமா இருந்து எடுத்துட்டு வந்து முன்னாடி வச்சு பின்னுறோம். இடது பக்கம் இருக்க வயரை இப்படி பின்பக்கமா கொண்டு வந்து வலது பக்கமா வச்சு நம்ம பின்னுறோம். வலது பக்கத்துல இருக்க வயரை பின்பக்கமா கொண்டு வந்து இடது பக்கத்துக்கு மேல வச்சு நம்ம பின்னுறோம். அந்த மாதிரி நம்ம பின்னும்போது நமக்கு கைப்பிடியில ஒரு ரவுண்டு ஷேப் கிடைக்கும். உள்ள நீங்க வயர் வச்சு நீங்க பின்னுறதுனா நீங்க பின்னலாம். நான் இதுல உள்ள வயர் வைக்கல. நம்ம உள்ள வயர் வைக்காம நம்ம உள்ள வயர் வைக்காமலும் பின்னலாம், வச்சும் பின்னலாம். நான் வைக்காம பின்னுறேன். எனக்கு உள்ள கைப்பிடி ரவுண்டு ஷேப்ல இருக்கிறதுனால உள்ள எனக்கு ஒரு ஹாலோ ஷேப் கிடைக்கும். 4 வயர் கைப்பிடியா நம்ம பின்னுறதுனால இந்த கைப்பிடி நல்லா குண்டா வரும், ஒல்லியா இருக்காது. அதனால நீங்க உள்ள வயர் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. வைக்கிறதுனா வச்சுக்கலாம். இப்ப நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி அதே வரியில கொண்டு வந்து நம்ம முடிக்கணும். ஏற்கனவே நம்ம ஆரம்பிக்கிறதுக்கும் முடிக்கிறதுக்கும் நம்ம ஒரு அடையாள வயர் கோர்த்திருந்தோம். முதல்ல ஒரு அடையாள வயர் கோர்த்திருந்த இடத்துல நம்ம கைப்பிடி பின்ன ஆரம்பிச்சோம். இப்போ அடையாள வயர் கோர்த்திருக்க இடத்துல கொண்டு வந்து இந்த கைப்பிடியை நம்ம முடிக்கணும். நீங்க எடுத்திருக்க வயர் அந்த ஃபுல் வயருக்கும் நீங்க பின்னிருங்க. கொஞ்சோண்டு நம்ம கைப்பிடியை கோர்த்து விட்டு கம்ப்ளீட் பண்றதுக்கு மட்டும் கொஞ்சமா வயர் விட்டுட்டு பாக்கி ஃபுல்லா நீங்க கைப்பிடியை பின்னிடலாம். இப்போ நான் அந்த மாதிரி பின்னிட்டேன். இந்த வயரை நம்ம அடையாள வயர் கோர்த்திருந்த இடத்துல நான் இப்போ கோர்த்து விட்டுடுறேன். நம்ம ஏற்கனவே கொடுத்த மாதிரி தான். நீங்க இடது பக்கத்துல 4 வயரை கோர்த்து விட்டுருங்க. இன்னொரு 4 வயரை நீங்க வலது பக்க நாட்ல நீங்க கோர்த்து விட்டுருங்க. ஒரு நாட்ல 2 பக்கம் இருக்கும், இடது பக்கம் வலது பக்கம்னு. ஒரு பக்கமும் கோர்த்து விட்டுருங்க. எப்படி நம்ம ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி நம்ம கோர்த்து விடணும். இப்ப நான் கோர்த்து காமிக்கிற மாதிரியே கோர்த்து விட்டுருங்க. இப்போ உள்பக்கம் நம்ம 2 வயரா சேர்த்து ஒரு நாட் நம்ம போட்டுக்கிட்டே வர போறோம். இந்த மாதிரி 2 வயரை சேர்த்து ஒரு நாட். நமக்கு இப்ப 8 வயர் இருக்கு. மொத்தம் நம்ம இப்ப 4 நாட் நம்ம போடுறோம். இந்த மாதிரி டைட்டா போட்டுருங்க. இப்போ இந்த எல்லா வயரையும் நம்ம கோர்த்து விட போறோம். கூட நம்ம முடிக்கும் போது எப்படி கோர்த்து விட்டோமோ அதே மாதிரி. இப்ப நான் கோர்த்து காமிக்கிறேன். இதே மாதிரி இந்த 8 வயரையும் நம்ம கோர்த்து விடணும். கிராஸாவே நம்ம கோர்த்து விட போறோம். கோர்த்துக்கிட்டே வரணும். இப்ப இந்த வயரை நான் கோர்த்து காமிக்கிற மாதிரியே எல்லா வயரையும் நீங்க கோர்த்து விட்டுருங்க. கோர்த்து விட்டுட்டு நம்ம பார்க்கலாம். முதல் கைப்பிடி எந்த இடத்துல கோர்த்து நம்ம ஆரம்பிச்சு எந்த இடத்துல கோர்த்து முடிச்சோமோ அதே மாதிரி ரெண்டாவது கைப்பிடியும்
கூடையோட இன்னொரு பக்கத்துல நீங்க முன்பக்கம் வச்சா இப்போ பின்பக்கம், பின்பக்கம் வச்சிருந்தா இப்போ முன்பக்கம், இன்னொரு பகுதியில அதே இடத்துல அடையாள வயர் கோர்த்து விட்டு நான் 2வது கைப்பிடி பின்ன ஆரம்பிச்சிருக்கேன். முதல் கைப்பிடி எப்படி பின்னி முடிச்சோமோ அதே மாதிரி 2வது கைப்பிடியும் நம்ம பின்னி முடிக்கணும். அந்த பக்கம் நீங்க எப்படி 2 வெள்ளை வயர் 2 ஆரஞ்சு வயர்னு வச்சிங்களோ அதே மாதிரியே இந்த பக்கமும் வைங்க, 2 வெள்ளை வயர் 2 ஆரஞ்சு வயர்னு. நீங்க எந்த மாதிரி வைக்கிறீங்களோ அதை நீங்க மாத்தாதீங்க. மாத்துனீங்கன்னா உங்க கைப்பிடியோட டிசைன் மாறிடும். அதனால நீங்க அதே மாதிரியே வைங்க. முதல் கைப்பிடிக்கு எப்படி வச்சீங்களோ அதே மாதிரி. கைப்பிடியோட உயரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கைப்பிடியோட உயரம் சம அளவுல இருக்கணும். முதல் கைப்பிடி எந்த உயரத்துல நீங்க பின்னிருக்கீங்களோ அதே உயரத்துக்கு தான் நீங்க 2வது கைப்பிடியும் பின்னணும். அதே மாதிரி பின்னி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ 2 கைப்பிடியும் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய மல்லிகை மொட்டு லஞ்ச் கூட பார்க்க இப்படிதான் இருக்கும். இந்த மல்லிகை மொட்டு கூட எப்படி பின்றதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா இந்த கூடை எப்படி பின்றதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். கூடையோட மெஷர்மெண்ட்டும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். கைப்பிடி வச்சதுக்கு அப்புறம் நம்ம கூட பார்க்க இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.